ஹாய் டியர்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். 100% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு ஃபுல்லும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் கண்ட்ரியில் நம்ம பாடி ஃபுல்லுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு செம்ம சூப்பரானது. நீங்கள் எவ்வளோ ரொம்ப கருப்பாகவே இருந்தாலும் சரி, இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா செம்ம பிரைட் ஆகிடுங்க. 100% உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும், நல்ல ஒரு க்ளோ தெரியும், நல்ல ஒரு சைனிங் தெரியும். ஃபேஸ்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு உடம்பே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பிரைட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக், ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபேஸுக்கு வேணும்னாலும் போடலாம், இல்லை கை கால் எல்லாம் உங்களுக்கு கருப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தேய்க்கலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபுல்லும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் குளிக்கிற நம்ம சோப்பு போடுவோம்ல, அதுக்கு பதிலாக கூட இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பரான ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து அதுதான் நம்ம இப்போ எப்படி மேக் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெமெடி பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், லேடிஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். செம்ம சூப்பரான ஒரு பேக் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கு தினந்தோறும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சங்கி vlogsன்னு சொல்லிட்டு. அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரியே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் அதில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் இதை எப்படி மேக் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, யார் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இதுக்கு எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசில் மீடியமாக ஒரு சின்ன சைஸாக இருக்கிறத உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற தோலெல்லாம் சீவிடுவோம். தோலோடு நம்ம சேர்க்க வேண்டாம். தோலை பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம பூரி சப்பாத்தியெல்லாம் செய்கிறோம்ல, அதில் இந்த மாதிரி தோலெல்லாம் வந்து வேக வச்சு தொளிச்சிருப்போம். அந்த தண்ணியிலேயே பார்த்திங்க அப்படின்னாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் செம்ம சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணாலும் செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக அந்த தோலை வீசாமல் இருக்க. நான் இப்போ இன்றைக்கி வந்து அந்த தோலை எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேக் போட போகிறோம். அதனால் அந்த தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். வேகிற கலவாக சேர்த்துக்குங்க. நான் ஒரு மீடியமாக ஒரு டம்ளர் அளவுக்கு டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணிடக்கூடாது. அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம அரைக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாருங்கள், நல்லா வேகுது. நல்லா அந்த மசிய வேகுள்ள அந்த அளவுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சா. இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணியே இல்லை பாருங்கள். நான் ஊற்றின தண்ணி வடித்து கீழேலாம் ஊற்றலாம். அந்த தண்ணியே அவ்வளோதான் இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் அளவாக தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மிக்சியில் சேர்த்துருக்கேன். இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. சின்னதாக கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக நல்லா வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கங்க. இல்லை அப்படின்னா மசிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வேக வச்சு கையில் நல்லா மசிச்சிக்கலாம். மிக்சியில் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் வந்து மிக்சியில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு சேர்க்குறேன். அரிசி மாவு இதில் நெக்ஸ்ட் நான் சேர்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பால் சேர்க்குறேன். உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். பாலுக்கு பதிலாக ஆலிவேரா ஜெல். இல்லை வெறும் ஃபேஸுக்கு மட்டும் ஒரு பேக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹனி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் செம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கு கீழே. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கெல்லாம் சீக்கிரமாக பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே பார்த்திங்க அப்படின்னா முகம் சுருக்கங்கள் வரும்ல, அதெல்லாம் நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது கூட நீங்கள் வந்து ஹனி சேர்த்துக்கலாம். இங்கே பால் வந்து இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் குளிர்காலம் தானே, ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும் ஃபேஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கை காலெல்லாம் ரொம்ப ட்ரையான மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த குளிருக்கு இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பால் சேர்க்குறப்ப நம்மளுக்கு அந்த ட்ரைனஸ் கொஞ்சம் கம்மியாகும். உடம்பே ஒரு சிலருக்கு ட்ரை ஆகும், ஒரு சிலருக்கு ஃபேஸ் ஆகும், ஒரு சிலருக்கு கை கால் மட்டும் ஆகும் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி பால் சேர்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஜெல்லு பதத்துக்கு வரும். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஜில்லு நல்லா நம்ம அப்ளை பண்ண முடியாதுல்ல, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. ஒரு 3லேருந்து ஒரு 4 நாள் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கொருக்கா வந்து இது பண்ண நீங்கள் உடம்புக்கே போடாட்டி வெறும் ஃபேஸுக்கு மட்டும் கூட நீங்கள் பேக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபேஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். அதனால கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன்.
தெரியுதா? இப்போ நீங்கள் வந்து பாடி ஃபுல்லும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உடம்பு ஃபுல்லுமே நீங்கள் தேய்ச்சி குளிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் வேணால் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஜென்ஸு லேடிஸ் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குழந்தை வந்து ரொம்ப கற்பாக இருக்குது அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா ஃபுல்லும் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே குளிக்க வச்சு நீங்கள் எடுத்துடலாம். செம்ம சூப்பராக கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம பிரைட்டாக ஆகிடுவீங்க. அதுதான் இதை எப்படி போடுறது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் கூட நீங்கள் போடலாம். இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் ஃபுல்லு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கையில் கூட போடலாம், கையில் போட்டுக்கலாம். நம்ம பாடி ஃபுல்லும் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கையில் போடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபேஸுக்கெல்லாம் போட ப்ரஷ் இருக்கும். நீங்கள் வந்து உடம்பு ஃபுல்லு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கையில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். போட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம்னாச்சு நீங்கள் வந்து ஃபேஸில் விட்டுருங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறப்ப வந்து இதை போட்டுட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே நீங்கள் சோப்புக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன பின்னாடி நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். நீங்கள் குளிக்கிறப்ப போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோப்புக்கு பதிலாக இது ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அப்படியே குளிச்சுக்குங்க. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு அரிசி மாவு சேர்த்துருக்கீங்க. அரிசி மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்க்ரப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே திட்டாக இருக்குது இல்லை டெட் செல்ஸ் எல்லாம் கூட ரிமூவ் பண்ணால் அரிசி மாவு செம்ம சூப்பராக இருக்கும். அது கூட நம்ம வந்து உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கோம், பால் சேர்த்துருக்கோம். அதனால் ரிசல்ட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிலெல்லாம் போயிட்டு வரீங்க, நல்லா ஃபேராக தான் இருக்கீங்க, எனக்கு வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா வெயிலெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி கருப்பாக ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். செம்ம நல்லா க்ளீன் ஆகிடும். ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராகிடும். நீங்கள் வந்து நல்லா டார்க்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெகுலராக. இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியே வைக்க முடியாது. இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஜில்லுன்னு இருக்காது, உங்களுக்கு போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மசாஜ் மாதிரி லைட்டாக ஃபேஸ்க்கெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டுடலாம். எப்பவுமே நான் சொல்கிறது தான் கழுத்தோடு சேர்த்து தான் போடணும். எந்த பேக் போட்டாலும் கழுத்தோடு போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி வந்து கழுத்துக்கு நான் அப்ளை பண்ணலை, சும்மா இதோட ஸ்டாப் பண்ணுறேன். கழுத்து காது அப்படி போட்டால் தான் கழுத்து காது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸுக்கு மட்டும் போட்டோம் அப்படின்னா இதாக இருக்கும். கைக்கும் தேய்க்கலாம். இப்போ நான் கைக்கும் உங்களுக்கு போட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஃபேஸுக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கைக்கு போடலாம். இப்போ பார்த்துக்குங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதே வந்து நம்ம போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் எனக்கு ஒரு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் கூட விட்டுடலாம். மாதிரி ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா டார்க்காக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா லைட் ஆகிடும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரே டைம்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஃபுல்லுமே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எந்த பேக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் விட்டால் தான் அதோட எஃபெக்ட் தெரியும். போட்டதையும் நம்ம கழுவுறதுக்கு விட நம்ம போட்டு விட்டுறணும். விட்டுட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும், தெரியும். அவ்வளோதான். இது ஃபுல்லு இப்போ அப்ளை பண்ணியாச்சு. நான் இது ட்ரை ஆன பிறகு உங்களுக்கு வந்து நான் கழுவிட்டு வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டாச்சு. ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறோமா, நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா எடுத்து அப்படியே வந்து லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்ல ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எப்போ தண்ணி வச்சு குளிச்சுக்கலாம். இப்போ இது ட்ரை ஆன பின்னாடி நான் வந்து கழுவிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு ஃபேஸில் ஒரு க்ளோ கிடைக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. கை பாருங்கள் செம்ம பிரைட்டாக இருக்குல்ல.
நல்லா இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரம் ட்ரை பண்ணி பாருங்களேன், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் எப்போ மாதிரி வந்து சோப்புக்கு பதிலாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நீங்கள் எப்போ ஃபேஸ் வாஷ் போகிறீங்க இல்லை சோப்பு யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பால் சேர்த்துருக்கோம், அதனால லைட்டாக கொஞ்சம் இப்போ வந்து குளிர்காலம் தான், கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும், அதனால தான் நம்ம பால் சேர்த்துருக்கோம். சப்போஸ் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோப் போட்டு கொஞ்சம் குளிச்சாதான் கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பாலுக்கு பதிலாக நீங்கள் ஆலிவேரா ஜெல் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அது செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கு ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.